السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. திருக்குர்ஆனில் பொருள் தியாகத்தின் பக்கம் நம்பிக்கை கொண்டவர்களை கவனமூட்டுமாறு பல இடங்களில் கூறப்பட்டுள்ளது. ஓரிடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வமா துன்ஃபிகு மின் கைரின் வலி அன்ஃபுசிக்கும், அதாவது உங்கள் செல்வத்திலிருந்து எதனை செலவு செய்வீர்களோ அது உங்களது சொந்த பயனுக்காகவே ஆகும். மேலும் அத்துடன் நம்பிக்கையாளரின் இந்த அடையாளத்தையும் கூறிவிட்டான், அவர்கள் அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காகவே செலவு செய்கின்றனர். கூறுகின்றான், வமா துன்ஃபிகூன இல்லப்திகா வஜ்ஹில்லா, நீங்கள் அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்கே அன்றி செலவு செய்வதில்லை. இந்த சிந்தனையுடன் தமது செல்வத்தை இறை வழியில் செலவு செய்பவர்கள் எவ்வளவு நற்பெயரை பெற்றவர்கள். மேலும் இன்று அல்லாஹ்வின் அருளால் முழு உலகிலும் அஹ்மதிகளை தவிர அல்லாஹ்வின் திருப்தியை பெறும் பொருட்டு பொருள் தியாகம் செய்யும் சிந்தனையை வைத்திருப்பவர்கள் எவரும் இல்லை. ஒருவேளை அல்லாஹ்வின் திருப்தியை பெற செலவு செய்பவர்கள் அல்லது தனது சக்திக்கேற்ப செலவு செய்பவர்கள் உலகில் வேறு சிலரும் இருக்கலாம். ஆனால் ஜமாத் என்ற அளவில் அஹ்மதியா ஜமாத் மட்டுமே அல்லாஹ்வின் திருப்தியை பெறவும் மேலும் ஏழைகளுக்கும் தேவையுடையவர்களுக்கும் உதவவும் மட்டுமின்றி மார்க்கத்தை பரப்பவும் இஸ்லாத்தின் உண்மையான வரைபடத்தை உலகத்திற்கு காட்டவும் தங்கள் மீது சுமையை போட்டுக்கொண்டவாறு பொருள் தியாகம் செய்கின்றனர். உண்மையில் இந்த அனைத்து செலவுகளும் அது ஏதேனும் மனிதனுக்கு உதவுவதாக இருந்தாலும் சரி அல்லது மார்க்கத்திற்கு செலவு செய்வதாயினும் சரி அல்லாஹ்வின் திருப்தியை பெறும் பொருட்டே ஆகும். அல்லாஹ்விற்கு அவனுக்கென எந்த பொருளின் தேவையும் கிடையாது. அவனுக்காக செலவு செய்தல் என்பதன் பொருள் என்னவென்றால் அவனது படைப்பினங்களின் மேன்மைக்காகவும் அவனது மார்க்கத்தின் மேன்மைக்காகவும் செலவு செய்யப்பட வேண்டும் என்பதே ஆகும். ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கூறியதாக கூறுகின்றார்கள். இது ஹதீஸே குதுசியாகும். அல்லாஹ் கூறுகின்றான், ஆதமின் மகனே,
நீ உனது கருவூலத்தை என் வசம் சேமித்து வைத்து நிம்மதியாக இருந்து கொள். அதற்கு நெருப்பு பற்றிக் கொள்வதற்கான அபாயமும் இல்லை, தண்ணீரில் மூழ்கிவிடக்கூடிய அச்சமும் இல்லை, மேலும் எந்த திருடனும் திருடி விடுவான் என்ற அச்சமும் இல்லை. மிகவும் அதிக தேவையுடையவனாக இருக்கும் அந்நாளில் என் வசம் வைக்கப்பட்டுள்ள கருவூலத்தை உனக்கு முழுமையாக வழங்கி விடுவேன். எனவே எதனை நாம் வெளிப்படையாக செலவு என்று நினைக்கின்றோமோ, மேலும் அல்லாஹ்வின் திருப்தியை பெரும் பொருட்டு செலவு செய்கின்றோமோ, அல்லாஹ் கூறுகின்றான், உண்மையில் இது செலவில்லை, மாறாக எனது திருப்தியை பெறுவதற்காக, எனது நெருக்கத்தை பெறும் நோக்கத்திற்காக எதனை நீங்கள் செலவு செய்தீர்களோ அது உண்மையில் செலவு இல்லை, மாறாக அது உங்கள் கணக்கில் வரவு வைக்கப்பட்டு விட்டது. மேலும் எப்போது அது தேவைப்படுமோ அப்போது அல்லாஹ் அதனை திருப்ப தந்து விடுவான். இதே போன்று ஒரு அறிவிப்பில் வருகின்றது, ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கியாமத் நாளில் கேள்வி கணக்கு முடியும் வரை இறை வழியில் செலவு செய்பவர் அல்லாஹுவின் வழியில் செலவு செய்த தனது செல்வத்தின் நிழலில் இருப்பார். ஆனால் அத்துடன் அன்னார் இந்த நிபந்தனையும் ஒரு இடத்தில் வைத்துள்ளார்கள், அதாவது அல்லாஹிற்கு அசுத்தமான பொருள் பிடிக்காது, தவறான வழியில் சம்பாதித்த பொருள் பிடிக்காது, மாறாக தூய சம்பாத்தியம், கடினமாக உழைத்து சம்பாதித்த சம்பாத்தியம் பொருள் அவனது வழியில் செலவு செய்யப்பட்டால் அது ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே இவ்விஷயத்தை நாம் எப்போதும் நமக்கு முன்னால் வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது நமது செல்வம் எப்போதும் தூயதாக இருக்க வேண்டும். ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபா எவ்வாறு முயற்சி செய்து உழைத்து அல்லாஹ்வின் திருப்தியை மட்டுமே பெரும் பொருட்டு ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஏதேனும் ஒரு பொல்தியாக திட்டத்தில் பங்கேற்க சம்பாதித்தார்கள், சந்தா வழங்கினார்கள், சதக்காக்கள் வழங்கினார்கள். இது தொடர்பாக ஒரு அறிவிப்பில் இவ்வாறு வருகின்றது, ஹஜரத் அபு மன்சூர் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதெல்லாம் சதக்காக்கள் மற்றும் பொல்தியாகம் செய்யுமாறு கூறுவார்களோ அப்போது எங்களில் சிலர் பஜாருக்கு சென்று அங்கு உழைத்து சம்பாதித்து கூலியாக அது ஒரு முத் அளவு எவருக்கேனும் கிடைத்தாலும் சரி அவர் அதனை அந்த திட்டத்திற்காக செலவு செய்வார். முத் என்பது தானியத்தை அளக்கும் அல்லது நிறுக்கும் அளவை பாத்திரமாகும். ஒருவேளை ஒரு கிலோவிற்கும் குறைவாக எடையோ அல்லது நிகராகவோ இருக்கலாம். எவ்வாறு இருப்பினும் அந்த சஹாபி கூறுகின்றார், அந்த நேரம் அவர்களின் நிலை இதுவாகும். அவர்கள் பஜார் சென்றார்கள், தியாகத்தில் சிறிது பங்கேற்க உழைத்தார்கள். இப்போது அல்லாஹ் உலகில் வழங்கியிருந்த அவர்களின் சிலரின் நிலை இவ்வாறு இருந்தது. ஒவ்வொரு லட்சம் திர்ஹம் அல்லது தினார் அவர்களிடம் இருந்தது. ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்பாக ஒரு அறிவிப்பில் வருகின்றது, அவர்கள் முஸ்லிமாகிய போது அவர்களிடம் 40,000 அஷ்ரஃபி குவியலாக இருந்தது. வியாபாரம் மற்றும் சொத்து போன்றவை நீங்களாக. அவர்கள் இவை அனைத்தையும் மார்க்கத்திற்காக செலவழித்து விட வேண்டும் என்று எண்ணம் வைத்தார்கள். மேலும் செலவழித்தும் வந்தார்கள். ஹிஜ்ரத்தின் வேளையில் அவர்களிடம் வெறும் 500 அஷ்ரஃபிகள் மட்டுமே எஞ்சியிருந்தது. இன்று கணக்கிட்டு பாருங்கள், அக்காலத்தின் அஷ்ரஃபிகளை அது தங்கத்தின் அஷ்ரஃபிகளாக இருந்தன. மதிப்பின்படி ஒருவேளை 11 அல்லது 12 மில்லியன் பவுண்டை தொடும். அது நாம் வழங்கி வரும் நமது வக்ஃபே ஜதீதின் முழு உலகத்தின் பட்ஜெட்டை விட அதிகமாகும். இதுதான் சஹாபாக்களின் நிலையாக இருந்தது. எவர்களிடம் ஒன்றுமில்லையோ அவர்களும் உழைத்து அது சில சென்ட் கொடுத்திருந்தாலும் சில ரூபாய் கொடுத்திருந்தாலும் அவர்கள் கொடுக்க முயன்றார்கள். எவர்களிடம் இருந்ததோ அவர்கள் வறுமையை பொருட்படுத்தவில்லை. அல்லாஹ்வின் வழியில் தயங்காமல் செலவு செய்தார்கள்.
பிறகு நாம் ஹஜரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சஹாபாக்களை பார்க்கின்றோம். ஹஜரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தியாகத்தின் சம்பவத்தை கேட்கின்றோம். ஹஜரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறும் பொழுதெல்லாம் அளவற்ற தியாகங்களை அவர்கள் செய்துள்ளார்கள். இதே போன்று ஹஜரத் டாக்டர் ஹலீஃபா ரஷீதுத்தீன் சாஹிப் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் உம்மே நாசிர் அவர்களின் தந்தையார் ஆவார்கள். அவர்கள் ஹஜரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வாதத்தை பற்றி கேள்விப்பட்ட போது உடனே கூறினார்கள், இவ்வளவு பெரிய வாதத்தை செய்பவர் பொய்யராக இருக்க முடியாது. உடனே பைய செய்தும் விட்டார்கள். பிறகு பொருள் தியாகத்திலும் முன்னிலை வகித்து வந்தார்கள். டாக்டர் தொழில் செய்து வந்தார்கள். அரசாங்க பணியாளராக இருந்தார்கள். நல்ல செல்வந்தராக இருந்தார்கள். நல்ல வருமானம் கிடைத்து வந்தது. ஹஜரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இவர்களை தமது 12 சீடர்களில் எழுதியுள்ளார்கள். ஹஜரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், இவர்களின் தியாகங்கள் எந்த அளவிற்கு முன்னேறி இருந்தது என்றால் ஹஜரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுக்கு இந்த பாராட்டை வழங்கினார்கள். அதாவது, தாங்கள் ஜமாத்திற்காக எந்த அளவிற்கு பொருள் தியாகம் செய்துள்ளீர்கள் என்றால் இனி நீங்கள் செய்ய வேண்டிய தேவையே இல்லை. எவ்வாறு இருப்பினும் இவர்கள் தியாகங்கள் செய்து வந்தனர். ஆனால் பாராட்டு கிடைத்தவுடன் தியாகங்கள் செய்வதை விட்டுவிடவில்லை. தியாகங்கள் செய்து கொண்டே சென்றார்கள். ஹஜரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்தாஸ்பூரில் வழக்கு நடந்து கொண்டிருந்த போது அந்த சமயத்தில் நண்பர்களிடம் இந்த திட்டத்தை முன்வைத்தார்கள். அதாவது, செலவுகள் அதிகரித்து வருகின்றன, வழக்குகளின் செலவுகள் உள்ளன, குறிப்பாக லங்கர்கானாவின் செலவுகள் அதிகரித்து விட்டன. ஏனென்றால் ஹஜரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்கு தங்கியிருந்ததன் காரணத்தால் குர்தாஸ்பூரிலும் லங்கர் நடந்து கொண்டிருந்தது, காதியானிலும் லங்கர் நடந்து கொண்டிருந்தது. இரு இடங்களிலும் லங்கர் தொடர்ந்து கொண்டிருந்தது. அதற்கான தொகைக்கான திட்டத்தை அன்னார் முன்வைத்தார்கள். அதற்கு ஹஜரத் கலீஃபா ரஷீதுத்தீன் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தற்செயலாக இந்த திட்டத்தை பற்றி கேள்விப்பட்டு அன்றுதான் சம்பளம் கிடைத்தது. அவர்கள் தமது மொத்த சம்பளத்தை அக்காலத்தில் 450 ரூபாயாக இருந்தது. ஒரு பெரும் தொகையாக அது இருந்தது. இன்று அது லட்சத்திற்கு நிகரானதாகும். ஹஜரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்களுக்கு ஏதோ ஒருவர் அவர்களின் நண்பர் கூறினார், வீட்டின் தேவைக்காகவும் சிறிது வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் கூறினார்கள், இறைவனின் மசீஹ் மார்க்கத்திற்கு தேவை என்று கூறுகின்றார், பிறகு எதற்காக வைப்பேன்? மார்க்கத்திற்கு தேவை என்றால் அனைத்தும் மார்க்கத்திற்காகவே செல்லும். இதே போன்று ஹஜரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகவும் அன்புடன் தமது சில ஏழ்மையான அமைதிகளை பற்றியும் கூறியுள்ளார்கள். அவர்களின் தியாகங்களை பற்றி கூறியுள்ளார்கள். அன்னார் கூறுகின்றார்கள், நான் எனது ஜமாத்தின் அன்பு மற்றும் நன்னடத்தின் மீது வியந்து போகின்றேன். அவர்களில் மிகவும் ஏழ்மையானவர்கள் மியா ஜமாலுத்தீன், ஹைருத்தீன், இமாமுத்தீன் காஷ்மீரி போன்றோர் எனது கிராமத்திற்கு அருகில் வசிக்கக்கூடியவர்கள் ஆவார்கள். அவர்கள் மூவரும் ஏழ்மையான சகோதரர்கள் ஆவார்கள். அன்றாடம் 3 அணா அல்லது 4 அணாவிற்கு கூலி வேலை செய்து வருகின்றார்கள். ஆனால் உத்வேகத்துடன் மாதாந்திர சந்தாவில் பங்கேற்றுள்ளனர். முறையாக சந்தா வழங்குகின்றனர். பிறகு அன்னார் கூறினார்கள், அவர்களின் நண்பர் மியான் அப்துல் அசீஸ் பட்வாரி அவர்களின் நன்னடத்தையின் மீதும் எனக்கு வியப்பாக இருக்கின்றது. சுய தேவையுடையவராக இருந்தும் ஒரு நாள் 100 ரூபாய் கொடுத்துவிட்டு சென்றார். இது இறைவழியில் செலவு செய்யப்பட வேண்டும் என நான் விரும்புகின்றேன் என்று அன்னார் கூறுகின்றார்கள். அந்த 100 ரூபாயை அந்த ஏழை பல ஆண்டுகளாக ஒன்று திரட்டி இருக்கலாம். ஆனால் அல்லாஹின் மீதான உத்வேகம் இறை திருப்தியின் வேகத்தை தூண்டிவிட்டது. எனவே பொருள்தியாகத்தின் இந்த தொடர் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபாக்களின் 1-2 சம்பவங்களை நான் எடுத்துக் கூறினேன். ஹஜரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சஹாபாக்களின் 1-2 சம்பவங்களை எடுத்துக் கூறினேன். தியாகங்களின் இந்த தொடர் இது அல்லாஹ்வின் கட்டளையின்படி உள்ளதாகும். மேலும் அல்லாஹ்வின் அருளால் இன்றும் ஹஜரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் ஜமாத்தில் இது காண கிடைக்கின்றது.
அல்லாஹ் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் ஜமாத்திற்கு நான் கூறியதை போன்று உலகில் வேறு எவருக்கும் வழங்காத அந்தஸ்தை வழங்கியுள்ளான். மேலும் இதற்காக எண்ணற்ற உதாரணங்களை நாம் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்து வருகின்றோம். இன்று வழக்கத்தை போன்று ஜனவரியின் முதல் குத்பாவில் வக்ஃபே ஜதீதின் புதிய ஆண்டிற்கான அறிவிப்பு வெளியிடப்படுகின்றது. எனவே இதன் அடிப்படையில் வக்ஃபே ஜதீதில் பொருள் தியாகம் செய்துள்ளவர்களின் சில ஈமானை வலுவூட்டக்கூடிய சம்பவங்களை எடுத்துக் கூறுவேன். இவ்வாறு பிறகு அல்லாஹ் அவர்களின் தியாகங்களின் காரணமாக இவ்வுலகிலும் வழங்குகின்றான். அது அவர்களின் ஈமானை உறுதிப்படுத்தும் காரணியாக அமைகின்றது. பொருள் தியாகத்தை மக்கள் ஆர்வத்துடன் செய்கின்றார்கள். மேலும் சஹாபாக்களின் முன்மாதிரியின்படி செயல்படுகின்றார்கள். அதனை நான் கூறினேன். சஹாபா பஜார் சென்றார்கள். சாதாரண கூலி கிடைத்தாலும் அதனை கொண்டு வந்து ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொடுத்து விடுவார்கள். இவ்வாறான முன்மாதிரி நமக்கு இன்றும் காண கிடைக்கின்றது. புர்கினா ஃபாசோ அமீர் சாஹிப் எழுதுகின்றார்கள், விதுகு ரீஜனில் நமது கார்கி ஜமாத்திற்கு அருகில் அரசாங்கம் ஃபைபர் ஆப்டிக் வயர்களை பூமியில் பதித்து வருகின்றது. காரிக்கு ஜமாத்தின் இளைஞர்கள் ஒரு கிலோமீட்டருக்கான தோண்டும் வேலையை தருமாறு ஒப்பந்ததாரிடம் கேட்டனர். இந்த வேலை கிடைத்தவுடன் ஜமாத்தின் இளைஞர்கள் இணைந்து தோண்டும் வேலையை செய்தார்கள். அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய 1 மில்லியன் பிராங்க் சிஃபா தொகையை, அது 1250 பவுண்ட் வருகின்றது, வக்ஃபே ஜதீத் சந்தாவில் செலுத்திவிட்டார்கள். எனவே இது எப்படிப்பட்ட உணர்வு என்றால், நான் கூறியதை போன்று இன்று அஹ்மதியா ஜமாத்தை தவிர வேறு எங்கும் காணப்படுவதில்லை. அல்லாஹ் எவ்வாறு இளைஞர்கள் மற்றும் குழந்தைகளின் ஈமானிலும் சந்தாவின் பரக்கத்தால் உறுதிப்பாட்டை வழங்குகின்றான் என்பதற்கான ஒரு உதாரணத்தை கூறுகின்றேன். புர்கினா ஃபாசோ நாட்டின் ஃபன்ஃபுவாஜ் ரிலீஜியன்ஸின் ஜமாத்தில் அங்குள்ள ஒரு உறுப்பினர் தனது சம்பவத்தை எடுத்துக் கூறியவாறு கூறுகின்றார். நான் ஒரு பயணம் செல்ல வேண்டியிருந்தது. வக்ஃபே ஜதீதின் ஆண்டு முடிவடைந்து கொண்டிருந்தது. மறுபுறம் பயிர் அறுவடையும் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. நான் செல்வதற்கு முன்பாக எனது பிள்ளைகளிடம் கூறினேன், அறுவடை முடிந்ததும் அதிலிருந்து 10வது பாகத்தை எடுத்து சந்தாவில் கொடுத்து விடுங்கள். இதனை கூறிவிட்டு நான் பயணம் சென்று விட்டேன். பிறகு பிள்ளைகள் அனைத்து பயிர்களையும் தானியங்களையும் வீட்டிற்கு கொண்டு வந்தார்கள். சந்தா செலுத்தவில்லை. கூறுகின்றார், திரும்ப நான் வந்து பார்த்தபோது விசாரித்தபோது தெரிய வந்தது, பிள்ளைகள் அனைத்து பயிர்களையும் வீட்டில் வைத்து விட்டனர். அப்போது நான் பிள்ளைகளிடம் கூறினேன், இப்போதே அனைத்து பயிர்களையும் வீட்டை விட்டு வெளியே எடுத்து வைத்து அதிலிருந்து சந்தாவின் பாகத்தை தனியாக பிரியுங்கள். பிறகு பிள்ளைகள் அனைத்து பயிர்களையும் வெளியே எடுத்து வைத்து அதிலிருந்து சந்தா பாகத்தை எடுத்துவிட்டு திருப்பி வைத்தபோது அதே இடத்தில் திருப்பி வைத்தனர். கூறுகின்றனர், அதில் எந்த குறைவும் ஏற்படவில்லை. பிள்ளைகள் இதை பார்த்து அதிசயித்து விட்டனர். சந்தா பாகத்தை தனியாக எடுத்துவிட்ட பிறகும் முதலில் இருந்த பயிர் அப்படியே இருந்தது. இதற்கு பிறகு கூறுகின்றார்கள், நான் அவர்களிடம் கூறினேன், அவனது வழியில் செலவு செய்வதால் செல்வம் குறைவதில்லை, மாறாக அதிகரித்து விடுகின்றது என்பதை அல்லாஹ் உங்களுக்கு காண்பித்துள்ளான். இதுதான் 1000 மைல் தூரத்தில் இருக்கும் அந்த மக்களின் ஈமானாகும். மேலும் அவர்கள் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள், நம்பிக்கை கொண்டார்கள், இஸ்லாத்தின் சரியான போதனையின்படி அமல் செய்பவர்களாக இருக்கின்றார்கள். சந்தாவின் பரக்கத்தால் கஷ்டங்கள் நீங்குவது மற்றும் ஈமான் வலுப்பெறுவது தொடர்பான ஒரு சம்பவம் உள்ளது. ஐவரி கோஸ்டின் லிபிங்கோ ஜமாத்தோடு தொடர்புடைய ஒரு அஹ்மதி நண்பர் யாக்கூப் சாஹிப் கூறுகின்றார், நான் நீண்ட காலமாக அஹ்மதியாக இருக்கின்றேன், ஆனால் சந்தா அமைப்பில் பங்கேற்கவில்லை. முன்பு எனது வாழ்க்கை எப்போதும் பிரச்சனையில் இருந்து வந்தது. சில நேரம் குழந்தைகள் நோய்வாய்ப்பட்டு இருந்து வந்தார்கள், சில நேரம் விவசாயம் தொடர்பாக சிக்கல் இருந்து வந்தது. ஆனால் கடந்த 3 ஆண்டுகளாக
வக்ஃபே ஜதீத் சந்தாவின் அருளுக்குரிய அமைப்பில் பங்கேற்று வருகின்றேன். மேலும் அல்லாஹுவின் அருளால் பொருளாதார அமைப்பின் நிரந்தர அங்கமாக ஆகிய பிறகு அல்லாஹ் எனது வாழ்க்கையை மாற்றிவிட்டான். இப்போது எனது குழந்தைகள் முன்பை விட அதிகமாக ஆரோக்கியத்துடன் இருக்கின்றார்கள். மேலும் தானியமும் அதிகமாக விளைகின்றது. புதிதாக பைய செய்துள்ளவர்களிலும் தியாகத்தின் ஆன்மா அல்லாஹின் திருப்தியை பெறுவதற்காக எவ்வாறு பிறக்கின்றது? ஐவரி கோஸ்டின் ஒரு நண்பர் ஜுபுலுல் சாஹிப் சில காலத்திற்கு முன்பு கிறிஸ்தவத்திலிருந்து அகமதியத்தை ஏற்கும் வாய்ப்பை பெற்றார். தனது நகரத்தில் தனி அகமதியாவார். மேலும் முறையாக எனது குத்துபாக்களை கேட்டு வருகின்றார். நிறைய ஜமாத் நிகழ்ச்சிகளையும் கேட்டு வருகின்றார். மிகவும் நன்னடத்தை உடையவர். மிகவும் ஈமான் மற்றும் நன்னடத்தையில் அவர் முன்னேறியுள்ளார். பையத்திற்கு பிறகு பிரெஞ்சு மொழியின் ஜமாத் பிரசுரங்களை படித்து வந்தார். இப்போது ஒரு நல்ல தாயிலல்லாவாக ஆகியுள்ளார். தப்லீக் செய்து வருகின்றார். இவர் தனது ஊரை விட்டுவிட்டு நமது ஜமாத்தின் சென்டரின் அருகில் இஸ்லாத்தை பற்றி அதிகமாக கற்க வேண்டும் என்பதற்காக குடிபெயர்ந்து விட்டார். இதற்கு நடுவே இவருக்கு வேலை எதுவும் இருக்கவில்லை. இடம் பெயர்ந்து விட்டார். வேலை பாதித்து விட்டது. வேலை தேடி வந்தார். இவரது மனைவி சிறிது சம்பாதித்து வந்தார். அதன் மூலம் செலவு கழிந்து வந்தது. அவருக்கு சந்தா பற்றி கூறப்பட்ட போது இந்த கடினமான சூழல் இருந்தும் கூட 500 பிராங்க் ஷிஃபா தொகையை சந்தாவாக செலுத்திவிட்டார். கூறினார், இது எனது மற்றும் எனது குடும்பத்தாரின் சந்தாவாகும். நிலைமை சரியில்லை என்பது சரிதான். ஆனால் சந்தாவின் பரக்கத்திலிருந்து நான் பாக்கியமற்றவனாக இருக்க விரும்பவில்லை. சந்தா கொடுக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வின் புறமிருந்து எவ்வாறு நிம்மதி கிடைக்கின்றது? இது தொடர்பாக ஐவரி கோஸ்டின் நமது முபல்லிக் எழுதுகின்றார். புந்தூக்கோ நகரம் ஐவரி கோஸ்டின் இஸ்லாத்தின் தலைமையகமாக கருதப்படுகின்றது. மௌலவிகளின் பெரும்பான்மையானவர்கள் இருக்கின்றார்கள். இங்கு தப்லீகின் கீழ் உள்ள ஒரு நபர் அப்துல் ரஹ்மான் சாஹிப் பையஸ் செய்தார். ஜமாத்துடன் அவருக்கு ஒரு பிரசுரம் மூலமாக அறிமுகம் ஏற்பட்டது. அவர் கூறுகின்றார், நான் 4 ஆண்டுகளுக்கு முன்பு குடும்பத்தோடு கிறிஸ்தவத்திலிருந்து முஸ்லிமாக ஆகினோம். ஆனால் எனது உள்ளம் நிம்மதி அடையாமல் இருந்தது. ஆனால் ஜமாத்தை பற்றி தெரிய வந்தபோது மிஷன் ஹவுஸ் சென்று எனது கேள்விகளை கேட்டேன். எனக்கு எனது எல்லா கேள்விகளுக்கான பதிலும் கிடைத்துவிட்டது. நான் பைய செய்து விட்டேன். கூறுகின்றார், நான் பைய செய்தது டிசம்பர் மாதமாக இருந்தது. முபல்லிக் சாஹிப் பள்ளியில் வக்ஃபே ஜதீத் சந்தாவின் முக்கியத்துவத்தை கூறினார். சந்தாவில் இணையுமாறும் கூறினார். எனது சட்டைப்பையில் அப்போது 2000 பிராங்க் ஷிஃபா இருந்தது. அதிலிருந்து 1000 பிராங்க் ஷிஃபாவை வக்ஃபே ஜதீத் பங்கில் அப்போதே கொடுத்து விட்டேன். கூறுகின்றார், அல்ஹம்துலில்லாஹ், அந்நாளிலிருந்து அல்லாஹ் எனது வாழ்க்கையே மாற்றிவிட்டான். அல்லாஹ் தஆலா எனது வேலையில் பரக்கத்தை ஏற்படுத்தினான். நான் வேலை செய்யும் இடத்தில் அதிகாரி உட்பட அனைவரும் என்னை மதிக்கின்றனர். அளவான வருமானத்திலும் எந்த அளவிற்கு பரக்கத் ஏற்பட்டு விட்டது என்றால் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்கின்றேன். அவர் பைய செய்த பிறகு முதல் நாளே சந்தா அமைப்பு நிரந்தர தொடர்புடையவராக ஆகிவிட்டார். தன்சானியாவின் ஒரு கிராமத்தின் ஒரு புதிய அகமதியின் ஒரு உதாரணம் உள்ளது. ஜெய்னி பாலோ சாஹிப் கூறுகின்றார், சிட்டம்பா கிராமத்தின் பெயராகும். நான் சந்தா கொடுப்பதற்கு மிகவும் கருமித்தனம் காட்டி வந்தேன். கூறுகின்றார், சந்தா கொடுப்பது தொடர்பாக எனக்கு நினைவூட்டப்படும் போது நான் ஏதாவது ஒரு சாக்குப்போக்கு செய்து விடுவேன். கூறுகின்றார், நான் நிலக்கரி தயார் செய்யும் வேலை செய்து வந்தேன். எனது பொருளாதார நிலையம் சரியாக இருக்கவில்லை. இதனாலும் நான் சந்தா கொடுப்பதிலிருந்து தயக்கம் காட்டி வந்தேன். ஆனால் அல்லாஹ்வின் வழியில் செலவு செய்வதன் சிறப்பு புரிய வந்ததிலிருந்து எனது வாழ்க்கையே மாறிவிட்டது. இந்த வருடம் நான் பயிரிட்ட போது அந்த வயலில் முன்பு 8 அல்லது 10 மூட்டை கிடைத்து வந்தது. அந்த வயலில் இருந்து அரிசியின் 56 மூட்டைகள் கிடைத்தன. அவர் கூறுகின்றார், இவை அனைத்தும் அல்லாஹ்வின் வழியில் செலவு செய்ததன் விளைவே ஆகும். நான் சந்தா கொடுக்க ஆரம்பித்ததிலிருந்து எனது வாழ்க்கை மாறிவிட்டது. எனது பொருளாதார நிலை நன்றாகிவிட்டது. இப்போது நான் 6 அறைகளை கொண்ட ஒரு புதிய வீட்டை கட்டி வருகின்றேன். மேலும் பெரிய வீடு கட்டுவதன் காரணம்
ஜமாத் விருந்தினர் நமது கிராமத்திற்கு எப்போது வந்தாலும் அவர்கள் எனது வீட்டில் இருக்க வேண்டும். இதன் மூலம் எனக்கு உபசரிப்பிற்கான வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதே ஆகும். இப்போது தங்கும் வீட்டிற்கான செலவு செய்து வருகின்றார். இதிலும் அவர் இறை திருப்தியை முன்னிறுத்தியுள்ளார். ஏனென்றால் மார்க்கத்திற்காக செலவு செய்வதற்கு அவர் முன்னுரிமை அளித்து வருகிறார். மாலியின் முபல்லிக் எழுதுகின்றார், ஒரு நாள் எங்கள் மிஷன் ஹவுஸில் ஒரு நண்பர் அப்துல் ரஹ்மான் சாஹிப் வந்தார். பையத் செய்ய வேண்டும் என்று கூறினார். நீங்கள் ஏன் பையத் செய்ய விரும்புகின்றீர்கள் என அவரிடம் கேட்டபோது கூறினார், எனது பாட்டனார் ஒரு பெரிய மனிதர் ஆவார். அவர்கள் கூறினார்கள், இமாம் மஹதி வந்துவிட்டார். அவருக்கான ஒரு அடையாளமாக இமாம் மஹதியை பின்பற்றுபவர்கள் இஸ்லாத்தை பரப்பும் பணியில் இமாம் மஹதிக்கு பொருளுதவி செய்வார்கள் என்று கூறினார். கூறுகின்றார், நான் ரேடியோவில் கேட்டபோது இமாம் மஹதி வந்துவிட்டதாக அறிவிப்பு செய்யப்பட்டது. அத்துடன் கலிபத்துல் மசீஹின் குதுபாவை கேட்டேன். அதில் பொருள் தியாகத்தின் சம்பவங்களை கூறுகின்றார்கள். பிறகு எனக்கு நம்பிக்கை ஏற்பட்டு விட்டது. எமது பாட்டனார் கூறிய அந்த இமாம் மஹதி இவர்தான் என்று. எனவே நான் பையத் செய்ய விரும்புகிறேன் என்று கூறினார். இதன் பிறகு அவர் பையத்தும் செய்தார். மேலும் முறையாக சந்தாவும் கொடுக்கின்றார். பொருளாதார அமைப்பிலும் இணைந்துள்ளார். ஏழ்மையின் இறுதியில் இருக்கும் மக்கள் பொருள் தியாகம் செய்கின்றார்கள். பிறகு அல்லாஹும் அவர்களுக்கு வியப்பான முறையில் வழங்குகின்றான். அவர்களின் ஈமானை உறுதிப்படுத்துகின்றான். கேம்பியாவின் அமீர் சாஹிப் எழுதுகின்றார்கள், ஃபாத்திமா ஜாலு சாஹிபா என்ற 49 வயதுடைய பெண்மணி நெமினா வெஸ்டின் குண்டா எனும் கிராமத்தில் வசித்து வருகின்றார். அவருக்கு வக்ஃபே ஜதீத் சந்தா பற்றி எடுத்துக் கூறப்பட்ட போது கூறினார், என்னிடம் பணம் எதுவும் இல்லை. ஆனால் எனது தோழி சில நாட்களுக்கு முன்பு ஒரு கோழியை அன்பளிப்பாக வழங்கினார். இதுவும் அதே போன்ற ஒரு உதாரணமே ஆகும். ஒரு பெண்மணி காதியானில் கோழி முட்டை மற்றும் கோழியை எடுத்துக்கொண்டு ஹதரத் முஸ்லிமூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்தார். அன்பளிப்பாக அவர் தந்தார். ஜமாத் அதனை ஏற்றுக்கொண்டால் வக்ஃபே ஜதீத் சந்தா செலுத்துவதாக கூறினார். பிறகு அவர் கோழியை சந்தாவாக கொடுத்து விட்டார். சந்தா செலுத்திய பிறகு கூறினார், நான் எனது சாச்சா தொடர்பாக அவர் வீட்டில் குடும்பத்தை கவனிக்கும் ஒரே நபராக இருந்து வந்தார். மிகவும் பிரச்சனையில் இருக்கின்றார். 4 மாதங்களுக்கு முன்பு அமைதியை குலைத்த குற்றச்சாட்டின் பேரில் செனிகாலின் அவருக்கு 7 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அவர் சிறையில் உள்ளார். எவ்வாறு இருப்பினும் அவருக்கு கூறப்பட்டது, அவர் எனக்கு கடிதமும் துஆவிற்காக எழுதினார். அதன் பிறகு கூறுகின்றார், சந்தாவும் செலுத்தினேன். சந்தாவின் பரக்கத்தாக இருந்தது. கூறுகின்றார், 2 மாதங்களுக்கு பிறகு அவரது சாச்சாவை அரசு மன்னித்து விட்டதாக அவருக்கு தகவல் கிடைத்தது. அவர் சிறையிலிருந்து விடுதலையாகிவிட்டார். அவரது விடுதலை பற்றி கேள்விப்பட்டவர்கள் இது ஒரு அற்புதமே ஆகும் என்று கூறினர். ஏனென்றால் இந்த குற்றத்திற்கு விடுதலை சாத்தியமில்லை. அந்த பெண்மணியின் சாச்சா அல்லமின் ஜாலு சாஹிபிற்கு இந்த சம்பவத்தை பற்றி தெரிய வந்தபோது, அதாவது அவரது சகோதரி மகள் இவ்வாறு சந்தா செலுத்தினார், துஆவிற்காக எனக்கு எழுதினார், பிறகு விடுதலையும் கிடைத்துவிட்டது. இது அவருக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அவரும் அஹ்மதியத்தை ஏற்றுவிட்டார். இப்போது அல்லாஹ்வின் அருளால் தூய உணர்வுடன் தொடர்ச்சியாக சந்தா செலுத்தி வருகின்றார். தப்லீகும் செய்கின்றார். மேலும் சந்தாவின் பரக்கத்தின் விளைவாக அவரது சாச்சாவிற்கு விடுதலை கிடைத்தது. மக்களிடம் கூறி வந்தார். இதற்காக அவர் பெரும் கவலையில் இருந்தார். பிறகு ஆப்பிரிக்காவில் மட்டுமல்ல, இந்த முன்னேறிய நாடுகளிலும் அகமதிகள் ஈமான் மற்றும் நன்னடத்தை வெளிப்படுத்துகின்றனர். ஆஸ்திரேலியாவின் முபல்லிக் சையது வதூத் அஹ்மத் சாஹிப் எழுதுகின்றார், மெல்பர்னில் ஒரு பெண்மணி பல்கலைக்கழகத்தில் இப்போது கல்வி பயின்று வருகின்றார். அவர் வாக்குறுதிக்கேற்ப தனது வக்ஃபே ஜதீத் சந்தாவை செலுத்திவிட்டிருந்தார். ஆனால் ஜும்மாவில் பொருத்தியாகத்தை பற்றி மீண்டும் கவனமூட்டப்பட்ட போது அந்த பெண்மணி மேலும் $50 வாக்குறுதி அளித்தார். அடுத்த நாள் செலுத்தியும் விட்டார். இந்த பெண்மணி படிப்புடன் பார்ட் டைம் வேலையும் செய்து வந்தார். அவருக்கு ஒவ்வொரு 15 நாட்கள் கழித்தும் $530 கிடைத்து வந்தது. ஆனால் இந்த வாரம் அவருக்கு $1232 கிடைத்ததாக கூறுகின்றார்.
அதனை அவர் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. இது அல்லாஹின் வழியில் செலவு செய்ததன் விளைவால் மட்டுமே நடந்தது என்று கூறினார். பிறகு ஃபிஜி அமீர் சாஹிப் நஸ்ர் வாங்கா ஜமாத்துடன் தொடர்புடைய ஒரு இளைஞர் தொடர்பாக எழுதுகின்றார்கள். மிகவும் குறிப்பிடத்தக்கவர், பொருளாளராகவும் தொண்டாற்றி வருகின்றார். அவர் சந்தா செலுத்த தொடங்கியவுடன் அல்லாஹ் அவரது தொழிலில் பெரும் பரக்கத்தை ஏற்படுத்தினான். அவரது மனைவி ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலிருந்து வந்தவராக இருந்தார். அவர் கூறுகின்றார், அனைத்து மார்க்க சேவை மற்றும் பொருள் தியாகத்தின் விளைவே ஆகும், இல்லையென்றால் எங்களது கடன்கள் தீராதவையாகவே இருந்தன. பிறகு பெனின் ரீஜனின் ஒரு பழைய ஜமாத் இருக்கின்றது. அங்குள்ள மல்லிம் ஹமீத் சாஹிப் எழுதுகின்றார், இங்குள்ள உள்ளூர் வாசிகள் பெருவாரியாக விவசாயம் செய்து வருகின்றனர், பஞ்சு உற்பத்தி செய்து வந்தனர். இந்த வருடம் வியாபாரிகள் பஞ்சுகளை சேமித்து கிராமத்தின் அருகே ஒரு இடத்தில் ஆலைகளுக்கு அனுப்புவதற்காக ஒன்று கூட்டி வைத்திருந்தனர். ஆனால் ஒரு நாள் திடீரென பஞ்சு குவியலின் மீது நெருப்பு பற்றி கொண்டது. கோடிக்கணக்கான ரூபாய்க்கான பஞ்சுகள் எரிந்து சாம்பலாகிவிட்டது. அந்த வேளையில் ஒரே ஒரு நபரின் பஞ்சு மட்டுமே தப்பியது. அது ஜமாத்தின் குறிப்பிடத்தக்க உறுப்பினருடையதாகும். மக்கள் உள்ளூர்வாசிகள் என்னிடம், அல்லாஹ் உங்கள் பஞ்சை மட்டும் காப்பாற்றியது ஒரு அற்புதமே ஆகும் என்று கூறினார். இதற்கு அந்த அஹ்மதி நண்பர் கூறினார், எனது நம்பிக்கை என்னவென்றால் அல்லாஹ் எனது செல்வத்தை, நான் அஹ்மதியாக இருக்கின்றேன், நான் ஒவ்வொரு மாதமும் சந்தா கொடுக்கின்றேன் என்பதாலேயே காப்பாற்றினான். கோங்கோ பிராஸ்வியில் முபலிக் எழுதுகின்றார், மதாம் ஆயிஷா என்னும் பெண்மணி அரசு பள்ளியில் ஆசிரியராக இருந்து வருகிறார். ஒரு நாள் இவர் தனது மகனுடன் மிஷன் ஹவுஸ் வந்து தனது கடுமையான பொருளாதார நெருக்கடியை வெளிப்படுத்தினார். கணவர் வீட்டு செலவிற்கு எதுவும் கொடுக்காமல் இருந்தது பொருளாதார நெருக்கடிக்கான காரணமாகும் என்பது மட்டுமின்றி அரசு தரப்பில் இருந்து மாதம் ஊதியமாக கிடைத்து வந்தும் கணக்கின் பிடித்தத்தின் காரணமாக பாதியே அவருக்கு கிடைத்து வந்தது. அதாவது கடன் பெற்றிருந்தார், பாதி சம்பளமே கிடைத்தது, கணவர் எதுவும் கொடுப்பதில்லை, மிகவும் கஷ்டத்தில் இருந்தார். இவர் கூறுகின்றார், அவரது கஷ்டத்தை கேட்டுவிட்டு கூறினார், முதலாவதாக எனக்கு கடிதம் எழுதுமாறு அவர் கூறினார். நீங்கள் துஆவிற்கு கடிதம் எழுதுங்கள், மேலும் சக்திக்கேற்ப சந்தாவை முறையாக செலுத்தி வாருங்கள் என்ற இந்த குறிப்பையும் அவர் வழங்கினார். கூறுகின்றார், அவர் உடனடியாக கடிதம் எழுதினார், மேலும் சந்தாவை முறையாக செலுத்த தொடங்கிவிட்டார். மேலும் தனது குடும்பத்தினர் சார்பாகவும் சந்தா செலுத்தினார். கூறுகின்றார், சில நாட்களே கழிந்திருக்கும், கணவர் தானாகவே வீட்டின் வாடகை, குழந்தைகளின் பள்ளிக்கூட கட்டணத்தை செலுத்த தொடங்கிவிட்டார். மறுபுறம் அவரது மர்ஹூம் தந்தையின் சொத்தை முழுவதுமாக தனது கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்ட அவரது பெரிய சகோதரி முதல் முறையாக தனது சகோதரிக்கு 1,00,000 பிராங்க்ஷிஃபா அனுப்பினார். இந்த பெண்மணி உடனடியாக மிஷன் ஹவுஸிற்கு போன் செய்து கூறினார், சந்தாவின் பரக்கத்தினால் எனது அனைத்து கஷ்டங்களும் நீங்கிவிட்டன. நேரடியாக அவர் மிஷன் ஹவுஸ் வந்து அந்த தொகையிலிருந்து அதிகப்படியாக 10,000 பிராங்க்ஷிஃபா சந்தாவாக வழங்கினார். கனடா சதர் லஜ்னா எழுதுகின்றார், யூனிவர்சிட்டி பிள்ளை ஒன்று என்னிடம் கூறியது, ஒருமுறை உள்ளூர் வஃபே ஜதீத் செயலர் என்னிடம், நீங்கள் வஃபே ஜதீத் சந்தா அவசியம் கொடுங்கள் என்று கூறினார். அல்லாஹ் இவ்வாறு உனது கஷ்டங்களை நிச்சயம் அகற்றி விடுவான். அந்த பிள்ளை கூறியது, என்னிடம் அப்போது $50 இருந்தது. ஒரு மாணவி என்ற அடிப்படையில் அது எனக்கு பெரும் தொகையாகவே இருந்தது. ஆனால் அதை வக்ஃபே ஜதீத் சந்தாவில் கொடுத்து விட்டேன். இறைவழியில் இந்த தொகையை கொடுத்த சிறிது காலத்திற்கு பிறகு எனக்கு யூனிவர்சிட்டியில் இருந்து $800 ஸ்காலர்ஷிப் கிடைத்தது. அல்லாஹ் எனது தியாகத்தை விட அதிகமாக வழங்கினான். எகிப்தின் நமது அகமதியாக இருக்கும் அப்துல் ரஹ்மான் சாஹிப் கூறுகின்றார், இவர் எழுதிய போது கிட்டத்தட்ட ஜூனில் இவர் எழுதியிருந்தார். கூறுகின்றார், கடந்த வெள்ளிக்கிழமை என்னிடம் 100 பவுண்ட் இருந்தது. அதில் 50 பவுண்ட் ஜமாத்திற்கு கொடுத்து விட்டேன். 50 பயண செலவு மற்றும் இதர செலவினங்களுக்காக வைத்துக் கொண்டேன். நான் எனது வீடு மற்றும் பகுதியிலிருந்து தூரமாக இருக்கின்றேன். அங்கு இறைவனை தவிர வேறு யாரும் இல்லை. அடுத்த நாள் திடீரென தெரிய வந்தது, மாத சம்பளம் வழக்கமாக தாமதமாகவே வரும், இந்த முறை சீக்கிரமாகவே வந்துவிட்டது. எனக்கு அந்த நாளே பெற வேண்டியதாக இருந்தது. நான் 2 நாள் தாமதமாக பெற்றுக்கொள்ள சென்றேன். அங்கு என்ன பார்க்கின்றேன்,
அரசு சம்பளத்தை 60% உயர்த்தியிருந்தது. இப்போது எனது எண்ணமாவது அடுத்த வெள்ளிக்கிழமை இதன் பாதியையும் இறை வழியில் வழங்க வேண்டும் என்பதாகும். அல்லாஹ் தனது வழியில் செலவு செய்யும் வாய்ப்பை வழங்க துஆ செய்யுங்கள். பிறகு இந்தியாவை சேர்ந்த நமது இன்ஸ்பெக்டர் சலீம்கான் எழுதுகின்றார், குஜராத் மாநிலத்தின் சமராலா எனும் ஒரு ஜமாத்திற்கு சுற்றுப்பயணம் சென்றிருந்தேன். அங்குள்ள ஒரு நபருடன் போனில் தொடர்பு ஏற்பட்டது. அவர் கூறினார், நாங்கள் 1 மணி நேரத்தில் உங்களை சந்திக்க வருகின்றோம். 1 மணி நேரத்திற்கு பிறகு சென்றபோது பேச்சு தொடர்ந்து கொண்டிருந்தது. கூறுகின்றார், 2 நபர்கள் வந்தார்கள், என்னிடம் பேசினர். பின்னர் அவரது ரெஃப்ரிஜிரேட்டரை எடுத்துக்கொண்டு சென்று விட்டனர். கூறுகின்றார், நான் அவரிடம் கேட்டேன், இது என்ன? அவர் கூறினார், விஷயம் என்னவென்றால், நீங்கள் வருவதாக கூறினீர்கள். எங்களிடம் இன்று பணம் எதுவும் இல்லை. வீட்டில் ரெஃப்ரிஜிரேட்டர் கிடந்தது. அதனை வியாபாரம் செய்துவிட்டேன், விற்றுவிட்டேன். கூறுகின்றார், நாங்கள் கூறினோம், ஏன் இவ்வளவு அவசரப்பட்டு விட்டீர்கள்? இப்போது இதனை திரும்ப வைத்துக் கொள்ளுங்கள். அவர் கூறினார், இது நடக்காது. எங்களிடம் யாராவது தலைமையக பிரதிநிதி தரப்பிலிருந்து வந்து நாங்கள் அவரை வெறும் கையுடன் எவ்வாறு அனுப்புவது? ரெஃப்ரிஜிரேட்டர் என்ன, மீண்டும் வாங்கிக் கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் இவரது செல்வத்தில் பரக்கத் செய்வானாக. அவர் வாடகை வீட்டில் இருக்கின்றார், மேஸ்திரி வேலை செய்து வருகின்றார். ஆனால் தனக்கு நெருக்கடி இருந்தும் கூட அல்லாஹ்வின் வழியில் தியாகம் செய்வதிலிருந்து பின்வாங்கவில்லை. இதே போன்று இந்தியாவிலிருந்து வக்ஃபே-ஜதீத் இன்ஸ்பெக்டர் முனவர் சாஹிப் எழுதுகின்றார், யூபி சுற்றுப்பயணத்தின் நடுவே சாந்தன் ஜமாத்தின் ஒரு நண்பரிடம் வக்ஃபே-ஜதீத் சந்தா வசூலிக்க சென்றோம். அவர் தனது கஷ்டங்களை வெளிப்படுத்தியவாறு கூறினார், இப்போது நிலைமை சரியில்லை, நாளை காலை வாருங்கள், பிறகு பார்ப்போம். கூறுகின்றார், அடுத்த நாள் காலை அவரது வீட்டிற்கு மறுபடியும் சென்றேன். அப்போது அவர் கூறினார், பணத்திற்கான ஏற்பாடு நடக்கவில்லை. அவரது மகள் பாருங்கள், குழந்தையிடம் எந்த அளவிற்கு தியாகத்திற்கான ஆன்மா உள்ளது. சிறிய மகள் அருகே நின்று கேட்டுக்கொண்டிருந்தார். அவள் தனது தந்தையிடம் சென்று கூறத் தொடங்கினாள், குளிர் அதிகரிக்கின்றது, குளிரில் ஷூ வாங்கி தருவதாக வாக்குறுதி அளித்திருந்தீர்கள். நீங்கள் எனக்கு ஷூ வாங்க வைத்துள்ள பணத்தை எனக்கு தாருங்கள். குழந்தை அடம்பிடித்து தனது தந்தையிடமிருந்து பணத்தை பெற்று அனைத்தையும் வக்ஃபே-ஜதீத் சந்தாவில் கொடுத்து விட்டாள். மேலும் கூறினாள், ஷூ பிறகு வந்து கொண்டுதான் இருக்கும், முதலில் சந்தா பெற்றுக் கொள்ளுங்கள். நான் இவர்களிடமும் கூறியுள்ளேன், ஒவ்வொரு வீட்டில் இப்படிப்பட்ட மக்களின் நிலையை கவனத்தில் கொள்ள வேண்டும். கொடுக்க முன்வந்தாலும் வாங்காதீர்கள் என்று. ஆனால் சிலர் நிர்பந்திக்கின்றார்கள், மேலும் அடம்பிடித்து கொடுக்கின்றார்கள். ஆனால் ஜமாத்திற்கு சில மக்களை கவனத்திலும் கொள்ள வேண்டும். பிறகு இந்தியாவின் ஒரு வக்ஃபே-ஜதீத் இன்ஸ்பெக்டர் ஃபரீத் சாஹிப் கூறுகின்றார், நவம்பர் மாதத்தில் யூபியில் வக்ஃபே-ஜதீத் நிதி சுற்றுப்பயணத்திற்காக சென்றிருந்த போது மீரட்டிலும் ஒரு அகமதி வீடு பல ஆண்டுகளாக ஜமாத்துடன் தொடர்பில்லாமல் இருப்பது தெரிய வந்தது. அவரது வீட்டிற்கு சென்று அவருக்கு பொருள் தியாகத்தின் பக்கம் கவனமூட்டப்பட்டது. அவர் கூறினார், நாங்கள் வக்ஃபே-ஜதீத் மட்டுமல்ல, மாறாக அனைத்து சந்தாக்களிலும் பங்கேற்க விரும்புகின்றோம். இவ்வாறு அவர் விகிதாச்சாரப்படி வருமான சந்தா பட்ஜெட்டில் பெயரை சேர்த்துக் கொண்டார். அத்துடன் வக்ஃபே-ஜதீத், தாரிக்-ஏ-ஜதீத் கிளை அமைப்புகளின் சந்தாக்களிலும் சேர்ந்து கொண்டார். அப்போதே 15,000 ரூபாயை வக்ஃபே-ஜதீத் சந்தாவாக கொடுத்து விட்டார். இவ்வாறு அல்லாஹ் வக்ஃபே-ஜதீத் திட்டத்தின் அருளால் ஒரு குடும்பத்திற்கு அஹ்மதியா ஜமாத்துடன் தொடர்பு நிலை பெற வைத்து விட்டான். எனவே முன்பும் நாம் பலமுறை கூறியுள்ளதை போன்று நமது தரப்பிலிருந்தும் நமது பணியாளர்கள் தரப்பிலிருந்தும் உள்ள சோம்பலே ஆகும். ஜமாத்துடன் தொடர்பு மேற்கொள்வதில்லை. சில சமயங்களில் ஒரு நீண்ட காலம் தொடர்பு கொள்ளப்படுவதில்லை. எனவே அனைத்து அமைப்பிற்கும் மக்கள் வரை சென்று சேரும் செயல் துடிப்பு இருக்க வேண்டும். இந்த ஒரு சில சம்பவங்களை நான் எடுத்துக் கூறியுள்ளேன். இவை மார்க்கத்திற்காக பொருள் தியாகம் செய்வது தொடர்பாக நமக்கு அறிவை வழங்குகின்ற அதே வேளையில் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் உண்மைத்துவம் மற்றும் அஹ்மதியா ஜமாத்தின் உண்மை மற்றும் இது அல்லாஹ்வின் புறமிருந்து நிலைநாட்டப்பட்டுள்ளதற்கான ஒரு சான்றாக விளங்குகின்றது. நமது ஜமாத் ஈமான் மற்றும் உறுதியில் முன்னேறிக் கொண்டே இருக்க அல்லாஹ் செய்வானாக. அல்லாஹ்வின் திருப்தியை பெற தியாகங்களில் எப்போதும் முன்னேறிக் கொண்டே இருக்கட்டுமாக. கடந்த வருடத்தில் வக்ஃபே-ஜதீதில் பொருள் தியாகம் செய்த ஜமாத்துகளின் பொசிஷன்கள் தொடர்பாக சிறிது கூறுவேன். அல்லாஹ்வின் அருளால் வக்ஃபே-ஜதீதின் 60வது ஆண்டு 31 டிசம்பரில் நிறைவடைந்தது.
ஆனால் 1 ஜனவரியிலிருந்து 61வது புதிய ஆண்டு தொடங்கிவிட்டது. மேலும் உலகளவில் அஹ்மதியா ஜமாத் நடப்பாண்டில் வக்ஃபே ஜதீதில் 88,62,000 பவுண்ட் தியாகத்தை முன்வைத்தது. கடந்த ஆண்டை பொறுத்த மட்டில் 8,42,000 பவுண்ட் இது அதிகமாகும். அல்ஹம்துலில்லாஹ். பாகிஸ்தான் மட்டுமின்றி அது முதலிடத்தில் இருக்கவே செய்யும். ஒட்டுமொத்த வசூல் அடிப்படையில் உலகில் மீதமுள்ள முதல் 10 நாடுகளின் பொசிஷன்கள் இதுவாகும். பிரிட்டன் முதலாவது உள்ளது, ஜெர்மனி இரண்டாவதாக உள்ளது, தஹ்ரீகே ஜதீதில் இது தலைகீழாக உள்ளது. அமெரிக்கா 3வது இடத்தில் உள்ளது, கனடா 4வது இடத்தில் உள்ளது, இந்தியா 5வது இடத்தில் உள்ளது, ஆஸ்திரேலியா 6வது இடத்தில் உள்ளது, மத்திய கிழக்கு நாடு ஒன்று 7வது இடத்திலும், இந்தோனேஷியா 8வது இடத்திலும், மத்திய கிழக்கு நாடு ஒன்று 9வது இடத்திலும், கானா 10வது இடத்திலும் உள்ளது. கானா இம்முறை போதிய அளவு முன்னேறியுள்ளது. உள்ளூர் பண மதிப்பு அடிப்படையில் கடந்த ஆண்டோடு ஒப்பிடும்போது குறிப்பிடும்படியான அதிகரிப்பில் பங்கேற்ற நாடுகளில் இந்த ஆண்டு கனடா பட்டியலில் முதலிடத்தை பெற்றுள்ளது. இது போதிய முன்னேற்றத்தை பெற்றுள்ளது. இது மட்டுமின்றி ஆப்பிரிக்க நாடுகளில் நைஜீரியாவும் போதிய அளவு வளர்ச்சியடைந்துள்ளது. 83% அதிகரித்துள்ளது. 50% அதிகரித்துள்ளது. மாலி 55% அதிகரித்துள்ளது. சிராலியோன் 45% அதிகரித்துள்ளது. கேமரூன் 45% அதிகரித்துள்ளது. கானா 24% அதிகரித்துள்ளது. அதாவது கடந்த ஆண்டை விட அதிகம் வசூல் செய்துள்ளன. பங்கேற்பவர்களின் எண்ணிக்கை அசல் விஷயம் பங்கேற்பாளர்கள் அதிகரிக்க வேண்டும் என்பதாகும். அல்லாஹ்வின் அருளால் இந்த வருடம் வக்ஃபே ஜதீதில் 16 லட்சத்தை விட அதிகமாக சந்தா கொடுப்பவர்கள் இணைந்துள்ளார்கள். புதிதாக இணைந்துள்ளவர்களின் எண்ணிக்கை 2,68,000 ஆகும். பங்கேற்பாளர்களை அதிகரித்தல் என்ற அடிப்படையில் நைஜீரியா முதலாவது இடத்தில் உள்ளது, பிறகு சிராலியோன் உள்ளது, பிறகு நைஜர் உள்ளது, பிறகு பெனின் உள்ளது, பிறகு மாலி உள்ளது, பிறகு கேமரூன் உள்ளது, ஐவரி கோஸ்ட் உள்ளது, செனிங்கால் உள்ளது, புர்கினோபாசா உள்ளது, கேம்பியா உள்ளது, கெனிஃபசா உள்ளது, கென்யா உள்ளது, தன்சானியா உள்ளது, ஜிம்பாப்வே உள்ளது. இவை குறிப்பிடத்தக்க பணியாற்றியுள்ளன. வயதிற்கு வந்தோருக்கான சந்தாவில் இதிலும் 2 சந்தாக்கள் வயதிற்கு வந்தோருக்கான மற்றும் அத்ஃபாலிற்கு என உள்ளன. இதில் பாகிஸ்தான் மற்றும் கனடா நிறைய பணியாற்றியுள்ளன. ஆனால் இம்முறை ஆஸ்திரேலியாவும் அதிக பணியாற்றியுள்ளது. பாகிஸ்தானில் வயதிற்கு வந்தோருக்கான பிரிவில் முதல் 3 இடத்தில் உள்ள ஜமாத்துகளில் முதல் இடத்தில் லாகூர் உள்ளது, 2வது இடத்தில் ரப்பா உள்ளது, 3வது இடத்தில் கராச்சி உள்ளது. மாவட்டங்களின் பொசிஷன்கள் அடிப்படையில் முதல் இடத்தில் இஸ்லாமாபாத், பிறகு ராவல்பிண்டி, பிறகு சர்காதோ குஜராத், பிறகு உமர்கோட், பிறகு ஹைதராபாத், பிறகு மீர்புர் காசி, பிறகு டேஜிகான், கோட்லி ஆசாத் காஷ்மீர், பிறகு கொய்டா. பாகிஸ்தானின் வசூல் அடிப்படையில் முதல் 10 இடங்களை பிடித்த ஜமாத்துக்கள் இஸ்லாமாபாத் ஷஹர், டவுன்ஷிப், குல்ஷன் இக்பால் கராச்சி, தமுனாபாத் லாகூர், ராவல்பிண்டி ஷஹர், அசீசாபாத் கராச்சி, டெலிகேட் லாகூர், முகல்புரா லாகூர், சர்கோதா ஷஹர், டேரா காசிகான் ஷஹர். அத்ஃபாலின் 3 பெரிய ஜமாத்துக்கள் முதலாவது லாகூர், 2வது கராச்சி, 3வது ரப்வா. மாவட்ட இடங்களின் அடிப்படையில் முதலாவது இடத்தில் சர்கோதா, 2வது இடத்தில் ராவல்பிண்டி, 3வது இடத்தில் குஜராத், 4வது இடத்தில் ஃபைசலாபாத், 5வது ஹைதராபாத், 6வது நாரோகன், 7வது டேரா ராசிகான், 8வது கோட்லி ஆசாத் காஷ்மீர், 9வது இடத்தில் ஷேக்பூரா, 10வது சேரா. பிரிட்டனின் முதல் 10 பெரிய ஜமாத்துக்கள்
1 ரூஸ்டர்ஃபார், 2 மஸ்ஜித் ஃபசல், 3 பெர்மங்காம் சவுத், 4 ஜெலிங்கம், 5 பெர்மங்கம் வெஸ்ட், 6 நியூ மெல்டன், 7 கிசாஸ்கோ, 8 இஸ்லாமாபாத், 9 பட்னி, 10 சேஸ். ரிலீஜியன்ஸ் அடிப்படையில் 1 லண்டன் பி, 2 மிட்லேண்ட்ஸ், 3 நார்த் ஈஸ்ட், 4 மிடில் செக், 5 சவுத் லண்டன், 6 இஸ்லாமாபாத், 7 ஈஸ்ட் லண்டன், 8 நார்த் வெஸ்ட், 9 ஹார்ட்ஃபோர்ட் ஷஹர், 10 ஸ்காட்லாந்து. அமெரிக்காவின் முதல் 10 ஜமாத்துக்கள்: 1 சிலிகான் வேலி, 2 சியாடோய், 3 டெட்ரோஸ், 4 சிலோ ஸ்பிரிங், 5 சென்ட்ரல் விர்ஜீனியா, 6 போஸ்டன், 7 லாஸ் ஏஞ்சல்ஸ் ஈஸ்ட், 8 டெய்ல்ஸ், 9 டியூஸ்டன் நார்த். 10 ஓரல். வசூலின் அடிப்படையில் ஜெர்மனியின் முதல் 5 உள்ளூர் அமாரத்துகள் இவையாகும்: 1 கேம்பல், 2 பிராங்க்ஃபர்ட், 3 பிரீஸ்பாதன், 4 கிராஸ்கிரா, 5 மோட்பெல்டன், வால்ஃபோர்ட். ஒட்டுமொத்த வசூலியின் அடிப்படையில் யூகேவின் 10 ஜமாத்துக்கள் இதுவாகும்: 1 ரோடில்ஃபார், 2 நோய்ஸ், 3 மஹதியாபாத், 4 நீடா, 5 ஃபெட்வார், 6 கோப்ளஸ், 7 ஃபைன்சைன், 8 வைன்கார்டன், 9 பில்ம்பார்க், 10 லண்டன். வசூலின் அடிப்படையில் கனடாவின் அமாரத்துக்கள் இவையாகும்: 1 பெய்கான், 2 கல்கேரி, 3 பீஸ் வில்லேஜ், 4 பிராண்டன், 5 பிராங்கூவர், 6 நசாகா. 10 பெரிய ஜமாத்துக்கள் இவையாகும்: 1 டர்கம், 2 அட்மிட்டன் வெஸ்ட், 3 சிஸ்காட்டூன் சவுத், 4 வின்சர், 5 ரேட்ஸெட், 6 சிஸ்காட்டூன் நார்த், 7 மோன்ட்ரியல் வெஸ்ட், 8 லைட் மினிஸ்டர், 9 அட்மிட்டன் ஈஸ்ட், 10 எபிட்ஃபோர்ட். அத்ஃபால் பிரிவின் முதல் முன்மாதிரியான 5 ஜமாத்துக்கள் இவையாகும்: 1 டர்கம், 2 ரெட்ஃபோர்ட், 3 சிஸ்காட்டூன் சவுத், 4 சிஸ்காட்டூன் நார்த், 5 லைட் மினிஸ்டர். அத்ஃபால் பிரிவின் முதல் 5 முன்மாதிரியான அமாரத்துக்கள்: 1 பீஸ் வில்லேஜ், 2 கெல்கேரி, 3 வான், 4 வென்கூவர், 5 வெஸ்டர்ன். இந்தியாவின் மாநிலங்களின் அடிப்படையில் கேரளா முதலாவதாக உள்ளது, 2 ஜம்மு காஷ்மீர், 3 தெலுங்கானா, 4 கர்நாடகா, 5 தமிழ்நாடு, 6 ஒடிசா, 7 வெஸ்ட் பெங்கால், 8 பஞ்சாப், 9 உத்தரப்பிரதேஷ், 10 மகாராஷ்டிரா. வசூலின் அடிப்படையில் இந்தியாவின் ஜமாத்துக்கள் இவையாகும்: 1 காலிகட், 2 ஹைதராபாத், 3 பத்தப்பிரியம், 4 காதியான், 5 கல்கத்தா, 6 பெங்களூர், 7 கண்ணூர் டவுன், 8 பைங்காடி, 9 கருளாயி, 10 கர்நாகப்பள்ளி. ஆஸ்திரேலியாவின் 10 ஜமாத்துக்கள்: 1 காசஸ் ஹில், 2 வெஸ்பர்ன் லோகான், 9 மாஸ்டன்பர்க், 3 மாஸ்டன்பர்க், 4 மெல்பர்ன் சோங்வான், 5 பெர்விக், 6 பெசித், 7 பிளம்டன், 8 பிளேக் டவுன், 9 எடிலிஸ் சவுத், 10 கேம்ரா. அத்ஃபால் பிரிவின் ஆஸ்திரேலியாவின் ஜமாத்துக்கள்: 1 பிரிஸ்பன் லோகான், 2 பெசித், 3 ருஸ்பென் சவுத், 4 மெல்பர்ன், 5 பெர்விக், 6 எடிலிஸ் சவுத், 7 லாங்வாரன், 8 காசன் ஹில், 9 மாஸ்டன்பர்க், 10 டிரைட். அல்லாஹ் பொருள் தியாகம் செய்துள்ள அனைவரது பொருளிலும் ஆன்மாக்களிலும் பரக்கத்தை ஏற்படுத்துவானாக.
அவர்களின் ஈமான் மற்றும் நன்னடத்தையிலும் முன்னேறச் செய்வானாக. மேலும் தமது ஒவ்வொரு சொல்லிலும் செயலிலும் அல்லாஹ்வின் திருப்தியின்படி செயலாற்றுபவர்களாக இருப்போமாக. ஜும்மா தொழுகைக்கு பிறகு நான் ஒரு ஜனாசா ஹாஜிர் தொழுகையும் தொழ வைப்பேன். அன்பிற்குரிய அலிகோர் முகமது இப்னு வஜீஹ் முனவர் சாஹிப் உடையதாகும். அல் ரிஷட் யூகேவை சேர்ந்தவருடையதாகும். 23 டிசம்பர் 2017 அன்று தனது குடும்பத்துடன் 23 டிசம்பர் ஜெர்மனி சென்று கொண்டிருக்கும் போது கோலன் ஷஹரின் அருகே கார் டயர் வெடித்து விபத்துக்குள்ளாகியது. இவரது தாயார் காரை ஓட்டிச் சென்றார். 5 வயதில் இவரது மரணம் ஏற்பட்டுவிட்டது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அலிகோர் வக்ஃபேனோ திட்டத்தில் இணைந்திருந்தார். இவரது பாட்டனார் சௌதுரி முனவர் ஹபீஸ் சாஹிபின் தொடர்பு நரோவாலுடன் இருந்தது. அவர் அலி எனும் பெயரை தனது முப்பாட்டனாரின் பெயரான ஹஜரத் அலிகோர் சாஹிபின் பெயரையே வைத்திருந்தார். அவர் குடும்பத்தின் முதல் அஹ்மதியும் ஹஜரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சஹாபியுமாக இருந்தார்கள். அஜீசம் அலி சாஹிபின் தாய்வழி பாட்டனார் கிழக்கு ஹைதராபாத்தை சேர்ந்தவராவார். அலியின் தாயார் நுஸ்ரத் ஜஹான் நமது அலுவலகத்தில் பணிபுரிந்து வந்தார். நான் கூறியதைப் போன்று தாயார்தான் நுஸ்ரத் ஜஹான் வண்டியை ஓட்டிச் சென்றார். நுஸ்ரத் ஜஹானின் தாயார் குழந்தையின் பாட்டியும் அமர்ந்திருந்தார். அவருக்கும் பெரிய அளவில் காயங்கள் ஏற்பட்டுள்ளன. ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையின் கீழ் இருக்கின்றார். அல்லாஹ் அவருக்கும் உடல் நலம் மற்றும் ஆரோக்கியமான வாழ்வை வழங்குவானாக. மேலும் குழந்தையின் பெற்றோருக்கும் அல்லாஹ் நிதானத்தை வழங்குவானாக. அல்லாஹ்வின் அருளால் மிகவும் பொறுமையுடன் இந்த இழப்பை பொறுத்துக் கொண்டனர். குறிப்பாக தாயார் சகித்துக் கொண்டுள்ளார். குழந்தை மாசூமாகவே இருக்கின்றது. அல்லாஹ் குழந்தைகளை உடனடியாக சொர்க்கத்திற்கு கொண்டு சென்று விடுகின்றான். அல்லாஹ் பெற்றோருக்கும் பொறுமையையும் நிதானத்தையும் வழங்குவானாக. மேலும் அவர்கள் மீது கருணை புரிவானாக. தொழுகைக்கு பிறகு நான் கூறியதைப் போன்று ஜனாசா தொழ வைப்பேன். இது ஹாஜிர் தொழுகை என்பதால் வெளியே செல்வேன். ஜமாத்தார்கள் பள்ளிக்குள்ளேயே ஜனாசாவில் கலந்து கொள்ளவும். Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله